இந்த புளிச்சக்கீரையை எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நல்லா செஞ்சு வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், 2-3 நாள் கூட கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரை ஆந்திரா ஸ்டைலில் நல்லா காரசாரமாக கோங்குரா பச்சடி மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு அப்படி இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்காக 6 வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பவுடர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு புளிச்சக்கீரை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்ச மசாலாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். கடுகு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெந்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது நல்லா திரண்டு வரணும், அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், புளிச்சக்கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.